இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நம்ம தொடர்ச்சியாக காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலனை அடைகிறவர்களாகவும் வெட்கப்பட்டு போகாமல் நம்ம இருப்போம் அப்படின்றத நம்ம தியானித்தோம். நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகளை நம்ம என்ன செய்தோம், தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஜெபத்துல நம்ம காத்திருக்கணும். ஜெபத்துல காத்திருக்கும் போது நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றத குறித்தும் நம்ம தியானிக்க போகிறோம். 38 சங்கீதம் 15 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிறதுக்காக காத்திருக்கிறார். எப்படி காத்திருக்கிறார்? ஜெபத்துல நம்ம காத்திருக்கணும். அப்ப ஆண்டவர் நமக்கு பதில் தருவார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஜெபம் பதில் வரும் வரைக்கும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக, ஜெபத்துல காத்திருக்கிறவர்களாக நம்ம காணப்படும். அநேக நேரங்களில் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, இந்தந்த காரியங்களில் எனக்கு நன்மை உண்டாகும் வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோடைய சமூகத்துல நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அந்த பதில் எனக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். தாவீதும் இதே மாதிரிதான் ஆண்டவருக்கு அவருடைய மறு உத்தரவு கொடுப்பீர் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபத்துல காத்திருக்கிறவராய் காணப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அநேக நேரங்களில இந்த தாவீதுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளிலும் அவர் ஆண்டவரிடத்துல உள்ள உறவு மூலமா தான் அதை சரி செய்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருக்கும் அவருக்குள்ள உறவு அந்த அளவுக்கு இருந்தது. ஜெபத்தின் மூலமாக அந்த உறவு கட்டப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்றதுதான் நம்ம அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாய் காணப்படுகிறது. அநேக நேரங்களில நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது. நம்ம கைகளினால, நம்முடைய சொந்த முயற்சினால அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில நம்ம முயற்சி பண்றோம். ஆனா மூளையினால முடியாத காரியங்கள் எல்லாம் முழங்கால்னால நம்ம சாதிக்க முடியும் அப்படின்றதுதான் உண்மை. நிறைய காரியங்கள் நம்மளுக்கு பிரச்சனையாய் காணப்படுகிறது. என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியல, இந்த அவிழ்க்க முடியாத முடிச்சுகளாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை கலங்குகிறவர்களா காணப்படும் போது நம்ம ஜெபத்துல நம்ம காத்திருக்கிறவர்கள் இருந்தோம் அப்படின்னா அந்த ஜெபமானது அந்த முடிச்சுகளை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி போட வல்லமை உள்ளதா இருக்கிறது. அதை நம்ம மறந்து போகிறவர்களை அநேக நேரத்துல காணப்படுகிறோம். ஆனா இந்த ஜெபம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு பேசுகிறதும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதுமான ஒரு 2-வே கம்யூனிகேஷன். ஆண்டவர் நம்மிடத்துல பேசணும், நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணும். அநேக நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம மாத்திரம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறோம், நம்ம மாத்திரம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறோம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பிள்ளை இருக்கு, அவளை வந்து நம்ம தூரத்துல படிக்க வச்சிருக்கோம், இல்ல ஏதோ ஒரு காரியங்களுக்கு நம்ம வெளி இடத்துல இருக்கிறோம். அந்த ஒரு பண தேவைக்காக மக வந்து போன் பண்றா அப்படின்னா, அப்பாவுக்கு போன் பண்ணும்போது, அப்பா எனக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், எனக்கு 10,000 ரூபாய் வேணும், தந்துருங்க அப்படின்னு, எனக்கு இது வேணும், இத்தனை தேதிக்குள்ள கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த போனை கட் பண்றான். ஆனா இந்த தகப்பன் சொல்றாரு, உன்னோட அக்கௌண்ட்ல நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. தினமும் இந்த மக 2-3 நாள் போன் அடிச்சுட்டே இருக்கிறா. என்ன சொல்றா? எனக்கு 10,000 ரூபாய் வேணும், 10,000. இந்த தகப்பனார் சொல்லுகிற வார்த்தைகளை அவ கேட்கல. இது எப்படி இருக்கு? ஒருவேளை நம்மளுக்கு இது என்ன, அவங்க சொல்றது எப்படி கேட்காம இருக்கும் அப்படின்றது. இதே மாதிரிதான் நம்முடைய ஜெபமும் காணப்படுகிறது. ஒருவேளை போன்ல நம்ம பேசும்போது அவங்க பேசுறதுக்கு பதில் நம்ம கொடுக்கிறதா காணப்படுறோம். ஆனா ஆண்டவரிடத்துல நம்ம பேசும்போது இதே மாதிரிதான், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்வாரு, இல்ல வெயிட் பண்ணு, இல்ல உனக்கு இந்த காரியத்தை நான் செஞ்சிருக்கேன், இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த காரியத்தை குறித்து நம்ம வந்து என்ன செய்யுது, காதுகள்ல நம்ம கேட்கிறதே இல்லை. மீண்டும் மீண்டும் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம நம்முடைய அப்ளிகேஷனை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்முடைய ரெக்வஸ்ட்டை தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம், நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவர் என்னோட பேசுகிறாரா அப்படின்றத நம்ம வந்து தியானிக்கிறது, கவனிக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 46:10 இப்படி சொல்கிறது, அமர்ந்திருந்து நானே தேவனரை அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்திருக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் பேசுகிற அவருடைய சத்தம் வந்து மெல்லிய சத்தம். அவருடைய நம்முடைய காதுகள்ல அவருடைய சத்தம் கேட்கும்படியான ஒரு நல்ல உறவை நம்ம ஆண்டவரிடத்துல வளர்த்து கொண்டோமே ஆனால் அவர் பேசுகிறத நம்ம ஜெபத்துல நம்ம கேட்க முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஜெபத்தினால நம்ம எல்லாவற்றையும் சாதிக்க முடியும்.
இந்த உலகத்துல நமக்கு எல்லா காரியங்களும் ஆண்டவர் ஐஸ்வர்யமான காரியமாகட்டும், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதற்கான எல்லா காரியமாகட்டும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனாலும் நம்ம ஜெபம் மிகவும் முக்கியமானது அப்படின்றது எந்த விதமான சந்தேகங்கள. ஒரு உயர்ந்த போலீஸ் அதிகாரி இருந்தாராம். அவருக்கு கீழே நிறைய அதிகாரிகள் இருந்தாராம். இவர் சொல்றதை எல்லாருமே செய்யற அளவுக்கு ஒரு அதிகாரத்துல அவர் இருந்தாராம். ஆனா தினமும் அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பாராம். அவருடைய மகன் சின்ன வயசுல இருந்து அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம். அப்பாவுக்கு பயங்கர அதிகாரத்துல இருக்காரு, அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆனா ஏன் இவர் எப்பவும் என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறார். அப்போ அவருக்கு அவரை குறித்ததான ஒரு அதிகார தன்மை, நான் என்னால முடியும் அப்படின்றது அவருக்கு அப்படி எல்லாமையா இருக்காரு போல. அதனாலதான் ஆண்டவரிடத்துல என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருப்பானா. ஒரு நாள் அவன் கேட்டுட்டானா, அப்போ நீங்க பெரிய அதிகாரத்துல இருக்கீங்களே, எதுக்கு நீங்க தினமும் ஜெபிக்கிறீங்க, உங்களாலதான் எல்லாமே செய்ய முடியுமே, அப்புறம் ஏன் நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அவங்க அப்பா அவனை அவருடைய துப்பாக்கியை கொடுத்து சொன்னாராம், இந்த இதை நீ சுடு அப்படின்னு சொல்லி. இந்த யானைக்கு மேல ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சுட்டு அந்த ஆப்பிள் பழத்தை நீ சுடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அவன் சுட்டானா. அதுல தோட்டா இல்லை, அதனால அது சுட முடியல. அப்ப இதுல தோட்டா இல்லை அப்படின்னு சொன்னானா. இதே மாதிரிதான் நம்முடைய ஜெபம். நம்மகிட்ட துப்பாக்கி இருக்கு, நம்ம எல்லா காரியத்தையும் செயல்படக்கூடிய சத்துவம் நமக்கு இருக்கு. ஆனா அந்த தோட்டா இல்லாம அந்த துப்பாக்கி எப்படி செயல் இழந்து போனதோ, செயல்படாததாய் ஆனதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஜெபம் அப்படின்றது இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றத அந்த போலீஸ் அதிகாரி தன்னுடைய மகனுக்கு புரிய வைத்தாராம். இதே போலதான் நம்முடைய ஜெபத்துல நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிறோமா, இல்ல நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளே நிறைய முக்கியத்துவம் கொடுத்து ஜெபத்தை நம்ம தவற விடுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனையில தான் நம்ம அதிகமா கவனத்தை செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். அநேக நேரத்துல ஜெபிக்க நமக்கு மனம் இல்லாதவர்களாய், சோர்வுற்றவர்களாக நம்ம காணப்படுகிறோம். நான் ஜெபிச்சுட்டேன், ஆனா இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கல, நான் ஏன் இனி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை சோர்ந்து காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களோட தான் பேசுறாரு. ஜெபத்தின் வல்லமையை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. எல்லா காரியங்களையும் சாதிக்கதான காரியங்கள் ஜெபம் மட்டும்தான் சாதிக்க முடியும், ஜெபத்தினால மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசம் இருந்து ராஜாட்ட போய் அந்த கட்டளையே மாற்றப்பட்டார். அந்த ராஜாவின் கட்டளை மாற்றவே முடியாது. ஆனாலும் மாற்ற முடியாத சூழ்நிலையை அவர் ஜெபத்தினால், அவருடைய யூதர்கள் எல்லாரும் உபவாசித்து ஜெபித்ததுனால அந்த சூழ்நிலை மாற்றப்பட்டது. உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து மாறாது, இது இப்படிதான் நடக்கும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை சில சூழ்நிலைகள், சில ஏற்கனவே நடைபெற்ற காரியங்கள், இழந்து போன காரியங்கள் நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, ஜெபத்தினால எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். அதனால ஜெபத்துல காத்திருந்து அதிகமான வல்லமைகளை பெற்றுகிறவர்களாகவும், ஜெபத்துல ஆண்டவர் சொல்லுகிறதையே கேட்கிறவர்களாக நம்ம காணப்படும். உண்மையா இருக்காதபடி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்றத நம்ம அமர்ந்திருந்து கேட்கும்படியான கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம் நம்ம அதிகமா ஜெபிக்க நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு லெகுவா இருக்கும். இதான் நான் இந்த பிரச்சனையை ஆண்டவர் மாத்திடுவார் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஜெபம் குறைய குறைய நம்முடைய பிரச்சனைகள் நம்மளுக்கு என்ன செய்யும், பார்க்கறதுக்கு பூதாகரமாக, ஐயோ இதெல்லாம் நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்றது போல காணப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னும் அதிகமாக நான் ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். கானானிய ஸ்திரீ ஜெபித்தா, ஆண்டவரிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணினா. அவ ஆண்டவர்கிட்ட கேட்டா, என் பிள்ளை என்ன செய்யணும், சுகமாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலை வைக்கிறா. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல, அவரு அதற்கு செவி கொடுக்காதபடி போனது போல காணப்பட்டாலும் மீண்டும் மீண்டுமாய் அவரிடத்துல போய் கேட்டதுனால அவருடைய மகளுக்கு சுகம் கிடைத்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே போல சில காரியங்கள் நமக்கு தாமதமாய் வந்தாலும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல மீண்டும் மீண்டுமாய் நம்ம ஜெபத்துல தரித்திருக்கும் போது, காத்திருக்கும் போது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு வர வேண்டிய நன்மைகள், நாம் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் ஏற்ற வேளையில கொண்டு வர வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவரிடத்துல நம்ம அதிக நேரம் ஜெபிக்கிறவர்களாக, அவரிடத்துல காத்திருக்கிறவர்களாக காணப்படணும். இன்னொன்னு, ஆண்டவர் ஜெப நேரத்துல என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார், என்ன என்னிடத்துல பேசுகிறார் அப்படின்றத நம்ம அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அமர்ந்து காத்திருப்பே என் அப்பாவின் சமூகத்திலே, அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் நாங்கள் ஜெபத்தில் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அநேக நேரங்களில் நாங்கள் ஜெபிக்க தவறுகிறவர்களாகவும் ஜெபத்தில் காத்திருக்க குறைவுள்ளவர்களாகவும் நாங்கள் காணப்படுகிறோம். எங்கள் ஜெப குறைவுகளை எங்களை விட்டு அகற்றும்படியாக ஜெபிக்கிறோம். சாத்தானானவன் முதலாவது எங்களுடைய ஜெபத்தில் ஆண்டவரே கை வைக்கிறதாய், ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பெரிதாய் பார்த்து ஆண்டவரே எங்களுடைய ஜெபம் குறைந்து ஆண்டவரே காணப்படுகிறதான இந்த சூழ்நிலைகளில எங்களுடைய ஜெபம் அதிகரிக்க நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். யார் யாருக்கு இந்த நேரத்துல ஜெப குறைவு காணப்படுகிறதோ, ஜெபிக்க முடியாதபடிக்கு ஜெபிப்பதில் ஒரு சோர்வு காணப்படுகிறதோ, நீர் உடைய ஜெப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நீ நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே. நீங்க ஆண்டவரே எங்களோடு பேசுகிறத எங்களுடைய ஜெப நேரத்துல நாங்கள் கேட்கும்படியாய், நீர் பேசுகிறத நாங்க கேட்கவும், நாங்க பேசுகிறத நீங்க கேட்கவும், அப்படி ஒரு ஜெப ஐக்கியத்துல, ஒரு நல்ல உறவுல, உம்மோடு உள்ள ஐக்கியத்துல இன்னும் நாங்க வளரும்படியாக எங்கள் ஜெப ஆவியை நீங்க ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு எங்களுடைய ஜெபத்தின் மூலமாக அவர்களுக்கு அநேக நன்மைகளை பெற்று கொடுக்கிறவர்களாகவும் எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாக ஜெபத்துல காத்திருந்து உடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை தந்தருள்வாராக. ஆமீன். மகிமை மகிமை